எபிசோட் 4 மிரண்ட முகங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆசிஸ் ஐபிஎஸ் அலுவலகத்தில் இருந்தபோது அவரது மேசையின் மீது ஒரு சிறிய பழைய பெட்டி எவரிடமிருந்து வந்தது, யார் அனுப்பியது என்பது தெரியவில்லை. அதை திறந்ததும் உள்ளே ஒரு கைபேசி, ஒரு பழைய புகைப்படம் மற்றும் ஒரு சிறிய தாள் இருந்தது. புகைப்படம் 25 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது போல் இருந்தது. அதில் 3 நபர்கள், ஒருவர் அரசியல் தலைவர், ஒருவர் தொழிலதிபர், மற்றொருவர் காவல் அதிகாரி. தாள்: நீங்கள் உண்மையை தேடினால் உங்கள் 3வது கண் மூடப்படும். கைபேசி: அதில் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவாகி இருந்தது. ஆசிஸ் அந்த வீடியோவை துவக்கியதும் அதில் ஆதவன் உயிருடன் இருக்கும்போது ஒரு மர்மமான நபரிடம் பேசும் காட்சி இருந்தது. நீங்கள் என்னை அழிக்க முடியாது, நிழல்களின் நகரம் என் கட்டுப்பாட்டில் இருக்காது, நான் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ஆசிஸ் அதை பார்த்ததும் அவருக்கு புரிந்தது, ஆதவன் இந்த அமைப்பின் ரகசியங்களை ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தான். அதனால்தான் அவனை கொன்று விட்டார்கள். ஆசிஸ் உடனே அந்த புகைப்படத்தில் இருக்கும் 3 நபர்களின் அடையாளங்களை கண்டுபிடிக்க முயன்றார். முதலாவது நபர் அரசியல் தலைவர் குலேந்திரன், 2வது நபர் தொழிலதிபர் ராம்வர்மா, 3வது நபர் முன்னாள் காவல் தலைவர் ராஜேஷ் நாயர். அவர்களின் குலேந்திரன் என்ற அரசியல் தலைவர் இன்னும் சென்னையில் பல அரசியல் நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்தார். ஆசிஸ் அவரை நேரில் சந்திக்க முடிவு செய்தார். ஆனால் அவரை நேரில் சந்திப்பதற்கு முன்னால் அவருக்கு எதிராக தேவையான ஆதாரங்களை தேட வேண்டும். அந்த வேளையில் முரளி ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்தார். முரளி சார், நம்முடைய இன்ஃபார்மர் சொல்லும்போது நிழல்களின் நகரம் என்பது ஒரு ரகசிய கூட்டத்தின் பெயர். இதை 3வது கண் உருவாக்கி இருக்கலாம். ஆசிஸ் அதிர்ச்சியில் இருந்தார். அப்படி என்றால் 3வது கண் ஒரு நபர் அல்ல, ஒரு அமைப்பா? அந்த இரவு ஆசிஸ் தனது குழுவுடன் குலேந்திரனை சந்திக்க தயாரான போது அவருக்கு ஒரு எச்சரிக்கை அழைப்பு வந்தது. ஆசிஸ், உன் விசாரணையை நிறுத்திக்கொள், இல்லையெனில் நீயும் ஆதவன் போல் ஆகிவிடுவாய். ஆசிஸ் அஞ்சவில்லை. உங்களை பிடிக்காமல் நான் விடமாட்டேன் என்று பதிலளித்தார். அந்த அழைப்பு முடிந்தவுடன் அவரது கைபேசியில் ஒரு புதிய தகவல் வந்தது. சென்னையில் ஒரு மந்தமான பகுதி, ஒரு மறைவான இடத்தில் ஒரு சடலம் கிடப்பதாக தகவல் வந்தது. ஆசிஸ் மற்றும் அவரது குழுவினர் அங்கு சென்றனர். அதில் சத்தியத்தின் உடல் சடலமாக கிடந்தது. அவரது உடலின் கத்தி குத்துக்கள் இருந்தன. ஆனால் முக்கியமாக அவரது கையில் ஒரு குறிப்பு இருந்தது, நீங்கள் உண்மையை தேடினால் உங்கள் கண்கள் முடங்கிவிடும். ஆசிஸ் புரிந்து கொண்டார். இது இன்னும் ஒரு எச்சரிக்கை. ஆசிஸ் இப்போது ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டும். குலேந்திரனை நேரில் சந்திக்க வேண்டுமா, நிழல்களின் நகரம் பற்றி மேலும் தகவல் தேட வேண்டுமா? அவர் நிழல்களின் நகரம் பற்றி மேலும் தகவலை தேட வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் இதற்காக தனது பழைய நண்பரை அணுகினார், நந்தினி, ஒரு பத்திரிகையாளர். நந்தினி, நீங்கள் என் உதவியை தேடுவதால் இது ஒரு முக்கியமான சதி என்பதை உணர்கிறேன் ஆசிஸ் என்றாள். ஆசிஸ் அவரது கண்களை பார்த்து கூறினான், நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும், இல்லையெனில் இன்னும் பல உயிர்கள் போய்விடும். நந்தினி தனது ஊடக தொடர்புகளை பயன்படுத்தி நிழல்களின் நகரம் பற்றிய தகவலை சேகரிக்க முயன்றார். அவர் அப்போது பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை எழுதியவராக இருந்தாலும் இந்த தடவை அவர் உண்மையை அம்பலப்படுத்தவில்லை என்றால் அவரும் ஆபத்தில் இருப்பார். நந்தினி சில மணி நேரங்களில் ஒரு பழைய ரகசியமான புகைப்படத்தை கண்டுபிடித்தார். அந்த புகைப்படத்தில் சத்தியம், குலேந்திரன் மற்றும் இன்னும் சில மர்ம நபர்கள் ஒரே மேடையில் இருக்கிறார்கள். நந்தினி அதை பார்த்ததும் அவரது முகம் வியப்புடன் நடந்தது. ஆசிஸ், இது கொலை வெறியர்களின் கூட்டம். நம்முடைய அடுத்த இலக்கு நிழல்களின் நகரம் என்பது ஒரு பழைய மொத்த சந்தையின் மறைமுகமான பெயர். அந்த இடத்தில் மனித கடத்தல், போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் அரசியல் லாபத்திற்காக கொலைகள் நடக்கின்றன. ஆசிஸ் உடனே முடிவு செய்தார். அவர் அடுத்ததாக அங்கு செல்ல வேண்டியதுதான். தொடரும்.
எபிசோடு 5. நீங்கள் பார்த்துக் சென்னையில் இருண்ட கொண்டிருப்பது மூலை. ஸ்டார் அங்கு ஒரு பழைய சீதளம் அடைந்த மாடி கட்டிடம் இருந்தது. வெளியிலிருந்து சாதாரண குடியிருப்பாக தோன்றினாலும் அதன் உள்ள அமைப்பு வேறுபட்டது. நிழல்களின் நகரம் என்று அழைக்கப்படும் இங்கு மனித கடத்தல், போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பல குற்றச் செயல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆசிஸ் IPS மற்றும் அவரது இருவர் குழுவினர் அந்த இடத்திற்குள் மறைமுகமாக நுழைவதற்காக திட்டம் தீட்டினர். ஆசிஸ், இது ஒரு சாதாரண இடம் அல்ல. இங்கிருக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு மர்மம் தாங்கி இருக்கிறார்கள். அவருடன் முரளி மற்றும் நந்தினி இருந்தனர். நந்தினி பத்திரிகையாளராக இருப்பதால் இந்த நகரத்தில் இருக்கும் நபர்களிடம் புதிரான இருந்தார். அந்த இடத்தில் நுழையும் போது ஒரு கழுத்துப்பட்டை அணிந்த மனிதன் அவர்கள் பின்னால் வந்து நின்றான். நீங்கள் இங்கு புதியவர்கள் போல இருக்கிறீர்கள், ஏன் என்ன தேடி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டான். ஆசிஸ், எங்களுக்கு சில தகவல்கள் தேவை. 3வது கண் பற்றி ஏதாவது தெரியுமா என்றான். அந்த மனிதன் உடனே பின்னடைந்தான். அவரது கண்களில் ஒரு அச்சம் தெரிந்தது. நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள், நிழல்கள் உங்களை முழுவதும் விழுங்கிவிடும். ஆசிஸ் குழுவினர் அதிர்ச்சியில் ஃப்ரீஸ் ஆகிவிட்டனர். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிழல்களில் நகரம் மிரண்டது. ஆசிஸ் மற்றும் முரளி நகரின் உள்ளே சென்றபோது அவர்கள் ஒரு பழைய கடை கூட்டத்திற்குள் நுழைந்தார்கள். ஆனால் அது உண்மையில் ஒரு இரகசிய அறை என்று தெரிய வந்தது. அங்கிருந்து காகிதங்களை பரிசோதிக்கும் போது மிகவும் முக்கியமான ஆவணங்கள் கிடைத்தன. அரசியல் கட்சிகள் இந்த நகரத்தில் இருந்து பணம் அடிக்கடி எடுத்துள்ளனர். முக்கியமான தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இங்குள்ள விஷயங்களை கண்டிப்பாக மூட முயன்றுள்ளனர். 3வது கண் ஒரு தலைவன் மட்டுமல்ல, இது ஒரு அமைப்பு. ஆசிஸ், நம்மிடம் போதிய ஆதாரங்கள் உள்ளன, ஆனால் இது வெளியே போகக்கூடாது என்று பலர் முயற்சிப்பார்கள். அந்த நேரத்தில் வெளியில் சில நிழல்கள் நகரும் ஒலிகள் கேட்கத் தொடங்கின. அவர்கள் உள்ளே இருப்பதை அறிந்த கட்சி நபர்கள் சிலர் அங்கு வந்தனர். இங்கு உள்ளதை எல்லாம் அழிக்கவும், எவரும் உயிருடன் இருக்கக்கூடாது. ஆசிஸ் மற்றும் முரளி பதறினர். அவர்கள் உடனே வெளியே ஓடினர். நந்தினி தனியாக வாகனத்தை புறக்கணிக்க அருகில் இருந்தார். அவர்கள் வெளியேறுவதற்குள் ஒரு திடீர் வெடிப்பு, பூம்! அந்த ரகசிய அறை முழுவதுமாக அழிந்தது. ஆனால் ஆசிஸ் மற்றும் அவரது குழு முன்கூட்டியே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சேமித்து வைத்தனர். முரளி, நாம் பாதுகாப்பாக இருக்க முடியாது. 3வது கண் இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இரவு ஆசிஸ் IPSக்கு ஒரு ஆபத்தான அழைப்பு வந்தது. அமெரிக்கா எண்ணில் இருந்து வந்த அந்த அழைப்பை வெறும் ஒரு வார்த்தை மட்டுமே கூறியது. உண்மையை தேடி இருப்பது உங்கள் வாழ்க்கையின் கடைசி தவறு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆசிஸ் மெதுவாக கையை இறுக்கினார். அவருக்கு தெரிந்தது, இது இப்போது ஒரு பெரிய சூழ்ச்சி. தொடரும். எபிசோடு 6. மரணத்தின் விளிம்பில் ஒரு காவல்துறை அதிகாரி. ஆசிஸ் IPSக்கு வந்த அந்த மர்மமான எச்சரிக்கை அழைப்பின் பின்னணியில் ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. உண்மையை தேடி இருப்பது உங்கள் வாழ்க்கையின் கடைசி தவறு. இந்த வார்த்தைகள் அவரை இன்னும் அதிகமாக எண்ணிக்கொள்ள வைத்தன. அந்த இரவு அவர் தன் அறையில் இருந்தபோது அவனது லேப்டாப்பில் வந்த ஒரு புதிய மின்னஞ்சல் அவரது கவனத்தை ஈர்த்தது. ஃப்ரம் அன்னோன் சென்டர். சப்ஜெக்ட், உன் இறுதி இரவாக இருக்கலாம். நிழல்கள் உன்னை பார்க்கின்றன. அவன் உடனே அந்த மின்னஞ்சலை திறந்தான். அதில் இருந்தது ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் ஆசிஸ் அலுவலகத்தின் வெளியே 2 மர்ம நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகம் இருளாக இருந்தது. ஆசிஸ், நம் மீது கண்கள் இருக்கின்றன. அவன் உடனே தனது ரிவால்வரை எடுத்தான். இவர்கள் யார்? இவர்கள் என்னை கொல்ல வேண்டுமா? அவனது நண்பன் முரளி அவனுக்கு உடனே ஒரு தகவல் சொன்னான். முரளி, சார், நம்முடைய தகவலாளியிடம் இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது. நிழல்களின் நகரம் குலேந்திரன் என்பவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒருவர் இருக்கிறார். ஆசிஸ், யார்? அவர் எங்கே இருக்கிறார்? முரளி, அவர் யார் என்பதை தற்சமயம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தகவல் இருக்கு. நாளை இரவு
நிழல்களின் நகரத்தில் ஒரு பெரிய சந்திப்பு நடக்க இருக்கிறது. ஆசிஸ், நாம் அங்கு செல்ல வேண்டும். இது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவன் உடனே தனது சகாக்களை அழைத்தான். நாம் தயார். நம்மை எவரும் கண்டுபிடிக்க கூடாது. ஆசிஸ் மற்றும் அவரது குழு மறைமுகமாக நிழல்களின் நகரம் சென்று அந்த சந்திப்பை ஒளிந்து கவனிக்க தொடங்கினர். அந்த இரவு ஒரு பெரிய அட்டவணை வெள்ளைக்காட்டில் வைத்து பிசாசு போன்ற சத்தம் இருந்தது. அந்த இடத்தில் பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் புகழ்பெற்ற பயங்கரவாதிகள் கூடியிருந்தனர். இந்த விசாரணையை முடிக்க வேண்டும். காவல்துறையினர் நம்மை அணுகுகிறார்கள். மூன்றாவது கண் இன்னும் செயல்பட வேண்டுமா, இல்லையா? ஆசிஸ் அவர்கள் பேசிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பதிவு செய்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒருவன் அவனை பார்த்து விட்டான். ஏய், யாரது? நம்மை ஒளிந்து கொண்டு கேட்கிறார்கள். அந்த இரவின் இருட்டில் ஒருவர் துப்பாக்கியுடன் ஆசிஸை நோக்கி வந்தான். தடால்! ஆசிஸ் உடனே மறைந்தான். ஆனால் அவனது குழுவினர் முரளி மற்றும் நந்தினி வெளியே உள்ள வாகனத்தில் இருந்தனர். அவர்கள் பதறினர். முரளி, சார், நீங்கள் எங்கே? ஆசிஸ், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எங்களை வேட்டையாடுகிறார்கள். அவன் தன் துப்பாக்கியை எடுத்து எதிரிகளின் மீது திரும்பி தாக்கினான். ஆனால் அவர்கள் எதிர்ப்பு மிகவும் ஆபத்தானது. தடார் தடார், எங்கு பார்த்தாலும் துப்பாக்கியின் சத்தம். அவன் உடனே ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். நம்முடைய கோள்களில் இருந்து வெளியேற வேண்டும். அவனது உள்ளம் இதிர்ந்து, இது ஒரு சதி. ஆசிஸ் ஒருவேளை முடிந்து விடுவானோ என்று யாரும் நினைக்க முடியாது. ஆனால் அவன் எந்த வழியில் இருந்தாலும் ஒரே ஒரு சிந்தனை, உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் தப்பிக்க முயன்றபோது ஒரு மர்ம மனிதன் அவனை சந்தித்தான். அவன் கருப்பு கோட் அணிந்திருந்தான். அவன் முகம் தெரியவில்லை. ஆசிஸ், நீங்கள் உண்மையை தேடியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஆசிஸ், நீ யார்? மூன்றாவது கண் நீங்களா? அந்த மனிதன் மெதுவாக முகமூடியை கலட்டினான். ஆசிஸ் அதிர்ந்தான். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.